ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ஏன் ரொம்ப லேட்டாக வந்தது, எதனால நீங்கள் வந்து வீடியோவே இவ்வளோ நாளாக போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் வந்து த்ரோட்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் சளிலாம் பிடிச்சிக்கிச்சு. இப்போது வந்து கொஞ்சம் வாய்ஸ் ஓகேவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பேஜை வந்து அட்மின் வந்து ஏதோ ஒரு பாய் தான் போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. ஸோ ஓகே, அதெல்லாம் விட்டுருவோம். இன்றைக்கி நம்ம வந்து சொன்ன மாதிரி சோப்போட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ சோப்போட டார்க் சைடை வந்து நீங்கள் நிறையா யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. நான் ஆர்மிஸ் யூடியூபர்ஸே வந்து போட்டிருந்துருப்பாங்க. லைக் சாபூத்ரி ப்ரோ, அந்த மாதிரி ஆர்ஜே ப்ரோ, நிறையா பேர் போட்டிருந்துருப்பாங்க. யார் இந்த பிடிஎஸ் அப்படின்னாச்சும் போட்டிருந்துருப்பாங்க. அதில் வந்து ஜேயோப்பு அண்ட் சுகா பற்றி ஒரு இன்ச்சாச்சு பேசியிருந்திருப்பாங்க. யார் இந்த ஜேயோப், யார் இந்த சுகா, ஏன் இவங்களை பற்றி இவ்வளோ பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, பிடிஎஸில் இவங்க 2 பேர் இல்லைனா கண்டிப்பாக பிடிஎஸ்ன்ற ஒரு குழுவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு முன்னோக்கு ஓடிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து சுகா இருக்கார். சுகா வந்து நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவர் ரியல் லைஃப்லையாக இருந்தாலும் சரி, அவர் பிக்கிட் மூலியமாக வந்ததாக இருந்தாலும் சரி. ஸோ அவர் வந்து அப்போ காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணனாலும் சரி, இப்போ நிறையாவே வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா கேபாப் வந்து, அதாவது அந்த கே மீடியாலாம் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இந்த பிடிஎஸில் வந்துட்டு இவங்க தான் ஆணித்தனமான ஒரு முன்னோடியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸை வந்து விட்டுட்டா அந்த பேண்டே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் கூட அவங்க வந்து சுகா மேலே கண்டினியூஸாக குற்றச்சாட்டு வைக்கலாம். அண்ட் இந்த வீடியோ எதுக்குன்னா, ஜெயோபோப்பா பற்றியும் சுகாப்பா பற்றியும் தான் முழுக்க பார்க்க போகிறேன். எவ்வளோ நேரம் வந்து ரெக்கார்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க 2 பேர்த்த பற்றி சொல்லணும்னா பயங்கரமாக சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். அவ்வளோ வந்து அவங்க 2 பேரும் ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான பர்சன்ஸ்னு சொல்லலாம் பிடிஎஸில். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜெயோபோப்பாவை பற்றி பேசலாம். யார் இந்த ஜெயோப் வந்துட்டு குவாஞ்சு அப்படின்ற ஒரு ஊரில், அதாவது குவாஞ்சுன்றது இப்போ நம்ம தமிழ்நாடு, நார்த் இந்தியா மேலாம் ஸ்டேட்ஸ்லாம் நிறையா இருக்கும்ல. இப்போ தமிழ்நாடுக்குள்ளே மதுரை, சிவகங்கை அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் இருக்க மாதிரி சவுத் கொரியாவில் இருக்க அந்த சியோல் சைடில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட், அந்த சைடில் இருக்க ஒரு கிராமத்தில் தான் வந்து ஜெயோபோப்பா நம்ம ஆர்மிஸ் கன்னிஸ் தானே, நம்மளுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். February 18, 1994 வந்து பிறந்திருக்காரு. ஸோ ஜேயோப் பிறந்து கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து, அதாவது அந்த பேண்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு பெரிய ரூமர் பரவுச்சு. என்னன்னா, ஜேயோபோப்பா வந்து வீட்டுக்கே தத்துப்புல்ல, எப்படின்னா அவர் வந்து சின்ன வயசில் தொலைஞ்சிட்டாரு. இப்போ இருக்க ஃபேமிலி வந்து எடுத்து வளர்த்த ஃபேமிலி வந்து இருக்க ஃபேமிலி, அவரை தொலைச்சிட்டாங்க அவங்க அப்பா அம்மா அப்படிலாம் சொல்லி பயங்கரமான ரூமர்ஸ் வந்துச்சு. அந்த ரூமருக்கு நானுமே ஃபயர் விட்டுட்டு இருந்த காலம்லாம் இருந்தது. அது ஆக்சுவலாக உண்மையே கிடையாது. ஏன்னா ஜெயோப்போட அக்காவை பார்த்தீங்கனாலே தெரியும். மேஜிஓ, அவங்களோட ஃபுல் நேம் தெரியல, சாரி எனக்கு மறந்துடுச்சு. மேஜிஓ, அந்த உன்னி பார்த்தாலே தெரியும். அந்த உன்னியும் ஜெயோபோப்பாவும் அப்படியே சேமாக தான் இருப்பாங்க. சரி, ஓகே, ஃபைன், இட் இஸ் இருக்கட்டும். இப்போ ஜேயோபோப்பா வந்து பிறந்ததுக்கப்புறம் அவர் 8 வயசு வரைக்கும் நார்மலாக வளர்றாரு. அந்த 8 வயசுக்கு மேலே ஜேயோபோப்பாவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, டான்ஸிங் அப்படின்ற ஒரு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வருது. அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் வீட்டில் ஒரு கேசட் வாங்கி தராங்க, ஒரு மைக்கேல் ஜாக்சன் கேசட்டு. அந்த கேசட்டை பார்த்து வாங்கி டான்ஸ் ஆடி பழகி பார்க்குறாரு. அப்போது அவருக்கு வந்து பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வருது அந்த டான்ஸு மேலே. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 8 வயசுக்கு மேலே 10 வயசுலேருந்து ரொம்ப மெச்சூர்டாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை லைக் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு. லைக் அவருக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு டான்ஸ் அப்போ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணார். அப்போவே வந்து அவர் என்னென்னா, கேபாப் ஐடல்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு பின்னாடி பேக் டான்ஸராக போய் டான்ஸ் ஆடி இருக்காரு. ஒரு ஸ்ட்ரீட் டான்ஸ் குரூப் இருக்கும். அதாவது இப்போ வரைக்குமே கூட அந்த கல்ச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். சவுத் கொரியாலே இருந்தாலும் சரி, ஜப்பான், சைனா, அதிலலாம் ஒரு சைனாவில் என்னன்னு தெரியாது, பட் ஜப்பான், இந்த சவுத் கொரியாவில் ஒரு கல்ச்சர் இருக்குது. என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஃப்ரீ இண்டிபெண்ட்டான ஒரு மியூசிக் பட் நீங்களே வச்சு ரோடு ஓரமாக வந்து அதை வாசித்து கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அதில் வந்து ஒரு குரூப் டான்ஸராக வந்து ஜேயோபோப்பா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் கிட்டத்தட்ட 8 கம்பெனி ஏறி இறங்குறாரு. 8, அதில் வந்து ஜேஒய்பி, YG என்டர்டெயின்மெண்ட், SM என்டர்டெயின்மெண்ட், கியூப் என்டர்டெயின்மெண்ட் நிறையா இருக்குது. அந்த எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் ஏறி இறங்கி அவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. காஸ் ஆஃப் ஹீஸ் அப்பீரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக 9வது போன ஒரு என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் என்னன்னா, பிக்கிட்குள்ளே என்டர் ஆனோனுமே அவரை ஃபஸ்ட்டு பிடிஎஸில் டெபியூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலே இல்லை. ஏன்னா அவர் வந்து டான்ஸ் நல்லா பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு கொரியோகிராஃபராக ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஐடியாவில் வச்சுருந்துருக்காங்க. பட் அப்போது வந்து பிடிஎஸில் வந்து 2010லேயே வந்துட்டு
டெபியூ பண்ணியிருக்கணும். நம்ஜூன் கூட வந்த அந்த 6 பேர் வந்து போயிடுறாங்க. எனக்கு வேணாம், இந்த குரூப் வேணாம், எனக்கு இது பிடிக்கலை, பேரே பிடிக்கலை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ஜூன் ஒரு ஆள் தான் இருக்கார். யோசிச்சு பாருங்கள், அந்த 6 பேர் போகாமல் இருந்திருந்தால் இந்த RPLs நமக்கு கிடச்சிருக்குமா? ஸோ நம்ஜூன் அந்த 6 பேர் போகவும் வேறு வழியே இல்லாமல் ஜேஓபோப்பாவை திணிச்சு விடுறாங்க அந்த குரூப்புக்குள்ளே. பட் அந்த குரூப் தான் இன்னைக்கு குளோபல் ஸ்டாராக இருக்குது. கேபாப்னா என்ன அப்படின்றத உலகத்துக்கே காட்டியிருக்கு. ஸோ அந்த குரூப்புக்குள்ளே வந்து ஜேஓபோப்பா வந்து திணிச்சு விடுறாங்க. ஸோ ஜேஓபோப்பா அந்த குரூப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் பயங்கரமாக டான்ஸ் கற்றுக்கிறாரு. அவர் வந்து இந்த புல்லட் ப்ரூஃப்ஸ் சீசன்லலாம் வந்து அவர் மாஸ்க் போட்டிருந்துருப்பார். ஏன்னா அவர் வந்து என்னென்னா ஸ்டார்டிங்லலாம் அவருக்கு வந்து எந்த நியூஸ் லெட்டர் கார்டு எதுவுமே போகாது. ஏன்னா டேயாங்க்கு போகும், ஜங்குக் போகும், RM எல்லாருக்கும் வரும். ஆனால் இவருக்கு மட்டும் வரவே வராது. ஒரே ஒரு கார்டு வந்தப்போ கூட அது அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு ஒரு ஜேஓபோப்பா வாங்கி பார்த்துருப்பாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட அப்பீரன்ஸ்க்காக தான் நான் என்னோட முகத்தெல்லாம் நான் மறைச்சிக்கிட்டேன், நான் அழகா இல்லைன்னே என்ன பாதி பேர் வந்து இந்த குரூப்பை வெறுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்திருக்காரு. அவருக்கு கூட பார்க்கல, குரூப்பை வெறுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அவர் இருந்திருக்காரு. ஸோ இதுலேயே வந்து ஹவு இஸ் அ குட் மேன், குட் சோல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அவர் செல்ஃபிஷாக கூட யோசிக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து ஜேஓபோப்பா ரொம்ப எஃபோர்ட், அதாவது பயங்கரமாக கடுமையாக உழைக்கிறாரு. டெபியூ ஆனதுக்கப்புறமே கூட 2019 அவரோட ஃபஸ்ட்டு சிங்கிள் சிக்கன் நூடுல்ஸ் வருது. 2022 செகண்ட் சிங்கிள் ரஷ் அவர். அதுக்கடுத்து 2023 ஸ்ட்ரீட் ஆன் தி ஸ்ட்ரீட் அது வருது. இந்த 3 சிங்கிள்ஸையும் பாடிட்டு நிறைய சிங்கிள்ஸ்லாம் மேக் பண்ணுறாரு. ஆசனாக இருக்கட்டும் சரி, ஜோக்கர், அந்த மாதிரி நிறையா வந்து ஜோக்கர் பாக்ஸ் நிறையா வந்து ஜேஓபோப்பா வந்து மேக் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே ஒரு வகையான டார்க் சைடு. இப்போது நம்ம ஜேஓபோப்பாவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சுகாவை பார்க்குறோம். சுகா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இவர் வந்து பிடிஎஸில் இப்போது ரீசெண்டாக அவர் கேஸ்லாம் நிறையா வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு பார்த்தீங்களா? ஸோ ஏன் அந்த கேஸ்லாம் வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறாருனா, சுகா இல்லைனா பிடிஎஸே இல்லை. ஏன் நீ என்ன திடீர்னு எப்படி சொல்கிற? அதான் மேக்லின் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க, லீடர் இருக்காரு, எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாருக்குமே இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சாங்கு ஸ்டார்டிங்கில் ஆனாக இருக்கட்டும் சரி, மைக் ட்ராப்பாக இருக்கட்டும் சரி, சுகாவோப்பா தான் மியூசிக் ப்ரொடியூசரே பிடிஎஸ் குரூப்லன்னு சொல்ல போனால். ரேப்பரு, சாங் ரைட்டரு, மியூசிக் ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் தான் வந்து ஜேஓப்பு, ஜங்குக் எல்லாம் வந்து கற்றுக்கிட்டு லிரிக்ஸிஸ்ட்டுக்கு ஒரு அவார்டு, விச் மீன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வந்து அந்த கேபாப்பில் வந்து வாங்குறாங்களே. அதுக்கு முன்னாடி வந்து சுகா தான். இப்போ வரைக்குமே பிடிஎஸில் பாடியிருக்க பாதி சாங்க்கு லிரிக்ஸிஸ்ட் யாருன்னா சுகான்னு தான் சொல்லணும். மியூசிக் ப்ரொடியூசருமே அவரு தான். அதுவும் இல்லாமல் மற்ற பசங்க மெம்பர்ஸே வந்து போடுற சிங்கிள்ஸ்க்கெலாம் வந்து அவர் தான் ப்ரொடியூஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. மியூசிக் ப்ரொடியூசர்லாம் லைக் ஜேகே வந்து சிங்கிளாக பாடியிருப்பார்ல ஒரு ஸ்டே அலைவு, அதெல்லாம் வந்து சுகா வந்து பண்ணது தான். சுகா வந்து இவ்வளோ இருக்குது, இவர் இல்லைன்னா இது பேண்டே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவரோட டார்க் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, சுகா வந்து 1993 மார்ச் 9 அப்போது டெஜோன்டோங் அப்படின்ற ஒரு ஊரில், டேகுவில் இருக்க ஒரு குட்டி கிராமம் டெஜோன்டோங் அப்படின்ற ஒரு கிராமத்தில் சுகா அப்போ பிறக்கிறாரு. ஸோ சுகா அப்போ பிறந்து கொஞ்சம் 3வது பையனாக தான் பிறக்கிறாரு. அவங்க இந்த போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அது வந்து ரியலாக சுகா அப்பாவுக்கு தான் வந்து இதுவாகவும், அவ்வளோ பியூர் அவங்க அவ்வளோ போர் அவங்க வீட்டில். அதுலேயும் தாண்டி கஷ்டப்பட்டு தான் சுகா அப்பா வளர்க்குறாங்க. ஸோ சுகா அப்பா வந்து எப்போவுமே வந்து 6th ஸ்டாண்டர்ட் நம்ம இப்போ படிப்போம்ல, அந்த மாதிரி வயசுலேருந்தே ஒரு பார்ட் டைம் போக ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து படிக்க வைக்க கூட காசு இல்லை, ஒரு பார்ட் டைம் போய் தான் படிச்சுட்டு இருந்தார். அப்போ தான் வந்து சுகா அப்பாவுக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வருது. ஆஹா, மியூசிக்கா நல்லா இருக்கே, நம்ம மியூசிக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நிறையா அப்போவே வந்து ரேப் சாங்லாம் பாடி அவர் வந்து கேசட்லாம் போட்டு பார்ட் டைமாலாம் வந்து மணி ஏர்ன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இது பத்தாதுன்னு டெலிவரி பார்ட்னர், அதாவது டெலிவரி பாயாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நீங்கள் இப்போ நினைக்கலாம் சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவரை விட்டு போயிட்டாங்க, பெட்ரே பண்ணிட்டாங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. சுகாவுக்கு மொத்தம் 2 லவ் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு லவ் வந்து இவர் போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிச்சு. ஸோ செகண்ட் லவ்வுமே வந்துட்டு 2 பேரும் மாற்றி நியூட்ரலாக வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, சுகா வந்து நல்லா லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் ஒன் ஆஃப் ஹீஸ் கிளாஸ் மெம்பர்ன்ற ஒரு இன்னும் கிளாஸ் மெம்பர் தான் அந்த பாய் கூடவே ஷி கீப் த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப். அது வந்து ஒன்ஸ் வந்துட்டு சுகாவே வந்துட்டு கையுங்காலுமாக வந்து டெலிவரி பண்ண போகும்போது அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அந்த பொண்ணு இருக்குது. ஸோ சுகாக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்தில், அவ்வளோ மனசு வேதனையாக இருந்திருக்குல்லே. அதெல்லாம் தாண்டி தான் வந்து சுகா அப்பா வந்து என்ன பண்ணார், போங்கடா நீங்களும் வேணாம் உங்கள் லைஃப் வேணான்னு சொல்லிட்டு 3 வாட்டி வந்து சூசைட் அட்டன் பண்ண போயிட்டார். ஸோ அந்த 3 வாட்டிலேருந்துமே அவர் வந்து பொழைச்சி வந்து கடைசியில் மனுஷன் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு
ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவரோட அமிக்டா சாங்லே வந்துட்டு அமிக்லாடா அந்த சாங்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் அவரோட லைஃப்பில் நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி. ஸோ பயங்கரமான ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் முதுகில் ஷோல்டர்லாம் பயங்கர வலி, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. 6 மாதம் வந்து அவர் ஐசியூலே இருந்து அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தது தான் சுகா ஓப்பா. ஸோ நீ ஏன் சோப் பற்றி இவ்வளோ பேசுகிற அப்படின்னா, அந்த சோப்பு இல்லைனா பிடிஎஸில் பாதி வந்து ஒர்க்கே நடக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டான்ஸாக இருந்தாலும் சரி, லிரிக்ஸிஸ்டாக இருந்தாலும் சரி, மியூசிக் ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் பயங்கரமாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிடிஎஸ் பேண்டுக்காக. அதுக்காக நான் வந்து மற்ற மெம்பருக்கையும் இதுன்னு சொல்ல, ஒரு யூனிட்டி அப்படின்றது இவங்க கிட்டலாம் இருக்கிறதுனால தான் இவங்க இன்ன வரைக்கும் பேசப்படுற ஒரு பொருளாகவே இருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இவங்க 2 பேர்த்துக்கிட்டேயுமே இருந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேறு வீடியோவோடு வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ரோசா போக்கா. அண்ட் பை த வே நான் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்திருப்பேன். நிறைய பேருக்கு பெட்டல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பெட்டல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வீடியோ பார்க்குறாங்கன்னா உங்ககிட்ட தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க. இது வந்து ரோசாக்காவோட அதாவது என்னால் மென்ஷன் பண்ண முடியாது இன்ஸ்டாகிராமில் போட்டு. ஸோ இதில் மட்டும்தான் வீடியோஸ் வரும் உங்களுக்கு. இதை நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணாலும் சரி, இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை எங்கேயோ வந்து ஷேர் பண்ணி அவங்க பார்க்குறாங்களா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பெல் ஐக்கான அழுத்திட்டு விட்டுற பிறகு உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் டான் வந்து நின்றும் நான் வீடியோ போட்டேன்னா. ஸோ பை பை கைஸ்.